ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஎஸ்ஐஆர்லேருந்து பாருங்கள், என்ஜிஆர்ஐயில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 12க்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 38,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு நேஷனல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிலையும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருங்கிற கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி இருக்கும். உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்து சேலரி பர் மந்த்துக்கு வரும்னா 38,907 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 28 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரியை பொறுத்த வரைக்கும் 52,755 ரூபா வந்து பர் மந்த்துக்கு சேலரி வந்து வரும். 27 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ 12th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியரன்ஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பேசிக் பே இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ngri.res.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்க போது. 2 பேப்பராக உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து வரும். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போது. ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டைப்பிங் எல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அடுத்த கேட்டகரி உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபிக்கான டெஸ்ட் வந்து இருக்கும், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டாக வந்து அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க, நான் சொன்ன பத்தில அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 500 ரூபாய் வந்து ஃபீஸ். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி தான் இருக்குது. இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.